லாஸ்பேட்டை க்ளூனி பள்ளியின் விளையாட்டு விழா. சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நீதிபதி கோவிந்தராஜ் திலகவதி மற்றும் புதுவை காவல்துறை டிஐஜி சத்தியசுந்தரம் IPS அவர்கள் மாணவிகள் மத்தியில் எழுச்சியுரையாற்றினார்கள். விழாவிற்கு வருகை புரிந்த சிறப்பு விருந்தினர்களை க்ளூனி பள்ளி மாணவிகள் மற்றும் பேண்ட் இசைக்குழுவினர் நேர்த்தியான இசை அமைத்து சிறப்பான வரவேற்பு கொடுத்தார்கள். முன்னாள் க்ளூனி பள்ளி மாணவியும் தற்போது நீதி அரசர் பணிபுரியும் கோவிந்தராஜ் திலகவதி அவர்களை க்ளூனி சபை மாகாண தலைவி அருள் சகோதரி லொரைன் பிண்டோ சால்வை அணிவித்து வரவேற்றார். மேலும் புதுவை காவல்துறை டிஐஜி சத்தியசுந்தரம் IPS அவர்களை க்ளூனி இல்ல தலைவி அருள் சகோதரி செலின் மற்றும் பள்ளி முதல்வர் ரோஸ்லி வரவேற்று சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கினார்கள். இவ்விழாவில் காவல்துறை டிஐஜி சத்தியசுந்தரம் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பதக்கம், சான்றிதழ் மற்றும் கோப்பை வழங்கி வாழ்த்தினார். அதைத் தொடர்ந்து மாணவிகள் மத்தியில் விளையாட்டுத்துறையின் அவசியம் மற்றும் முக்கியத்துவத்தையும் பற்றி விழிப்புணர்வு கூடிய எழுச்சியுரையாற்றினார். அதைத் தொடர்ந்து மாணவிகளின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. He is an IPS officer of the 2009 batch from the Union Territory cadre and has held several key positions in his illustrious career. He has served as Superintendent of Police in Daman, Dayu and Dadra Nagar Haveli, served as Deputy Commissioner of Police, Delhi, served as Superintendent of Police, Mizoram, and he is now promoted as the Deputy Inspector General of Police, Puducherry. He serves as the Additional Commissioner of Police, Delhi. He is currently serving as the DIG of Police Law and Order, Puducherry. We are honored, sir, by your esteemed presence here. May I now invite you to address the gathering and enlighten us with your inspiring words. இன்றைய சென்ட் ஜோசப் ஆஃப் க்ளூனி ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆனுவல் ஸ்போர்ட்ஸ் டே 2025 விழாவிற்கு தலைமை விருந்தினராக வருகை தந்துள்ள நமது ஹானரபிள் ஜஸ்டிஸ் மேடம் ஜி திலகவதி அவர்களை மற்றும் இப்பள்ளியின் ஆல் த mothers, sisters and fathers, brothers, teachers, students, the participants, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். நான் எங்கதும் சொல்கிறது தான், என்றைக்குமே குழந்தைங்களுக்கு மத்தியில் ஒரு பேசக்கூடிய வாய்ப்பு அமையும் போது கண்டிப்பாக நான் என்றும் அதை மறுத்தது கிடையாது. ஸோ அந்த வகையில் இன்று நமது பள்ளியில் குழந்தைகளுக்கு மத்தியிலும் பெற்றோருக்கு மத்தியிலும் பேசுவதற்கு அழைப்பு விடுத்து வாய்ப்பளித்த இப்பள்ளி மேனேஜ்மெண்ட் குழுவிற்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்போர்ட்ஸ் வாழ்க்கையில் ஸ்போர்ட்ஸ் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் இல்லாமல் வாழ்க்கை கிடையாது. ஸ்போர்ட்ஸ் இட்ஸ் பார்ட் ஆஃப் த லைஃப், வாழ்க்கையின் ஒரு பகுதி. இட்ஸ் எ லேர்னிங் ப்ராசஸ். இந்த ஸ்போர்ட்ஸ்ல இருந்து தான் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்க ஆரம்பிக்கிறோம். படிப்பதற்கு பள்ளிக்கு வருவதற்கு முன்பு விளையாட்டைத்தான் நாம் முதலாக கற்றுக்கொள்கிறோம். தாயின் மடியிலிருந்து வெளியில் வந்த பிறகு விளையாட்டைத்தான் நாம் முதலாக கற்றுக்கொள்கிறோம். ஸோ அந்த விளையாட்டிலிருந்து தான் நாம் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு வர வேண்டும் என்று ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் நம்ம லேர்ன் பண்ணி நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு ஃப்ரம் த க்ராலிங் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றோம், கற்றுக்குறோம். குழந்தைங்க அந்த ஸ்போர்ட்ஸில் தான் நிறைய லேர்ன் பண்ணுறாங்க. வெற்றியிலும் சரி தோல்வியிலும் சரி. நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெற்றியை விட தோல்வியில் தான் நாம் கற்றுக்கொள்வதற்கு நிறையா இருக்கிறது. வெற்றி என்பது வெற்றி பெற்ற பின் நாம் எப்படி நடந்துக்க கூடாது அப்படின்னு நமக்கு நிறைய சொல்லி கொடுக்குது. தோல்வி த டிஃபீட் நம்ம வெற்றி அடைந்தவுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்
எப்படி நம்ம வந்து சவாலை சமாளிக்க வேண்டும் என்று நமக்கு நிறைய கற்றுக் கொடுக்குது. நிறைய விஷயங்கள் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சாதாரணமாக சொல்லிட்டு போக முடியாது. ஸ்போர்ட்ஸில் நிறைய இண்டிவிஜுவல் ஈவெண்ட்ஸ் இருக்கு, கேம்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான பலவிதமான பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. ஸ்போர்ட்ஸ்ல இருந்து தான் நம்ம நிறைய இந்த கேம்ஸ் சிங்கிள் ஈவெண்ட் இல்லாமல் இண்டிவிஜுவல் ஈவெண்ட் இல்லாமல் நம்ம ஸ்போர்ட்ஸ் நிறைய கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி, வாலிபாலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நிறைய ஒரு டீமாக நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது அந்த டீம் ஸ்பிரிட் we learn from the sports. camaraderie அதையும் நம்ம அங்கே தான் கற்றுக்கிறோம். as a captain லீடர்ஷிப்பை பற்றி நம்ம கற்றுக்கிறோம். ட்ரஸ்ட், நம்மளோட பக்கத்து பிளேயர், நம்மளோட டீமோட பிளேயர் மேலே நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கணும், அந்த ட்ரஸ்ட்டையும் நம்ம அங்கே தான் கற்றுக்கிறோம். டீமில் உள்ள எல்லா மெம்பர்ஸுக்குள்ளேயும் எவ்வளவு கோஆர்டினேஷன் இருந்தால் நம்ம வின் பண்ண முடியும், அந்த கோஆர்டினேஷனையும் நம்ம அவங்கள்ட்ட இருந்து தான் கற்றுக்கிறோம். நிறைய லைஃப் சேவிங் ஸ்கில்ஸ், வாழ்க்கையில் நம்மளோட லைஃப் இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம தத்தளிக்கும் போது நம்ம கற்றுக்கக்கூடிய நிறைய ஸ்கில்ஸ் இன்க்ளூடிங் ஸ்விம்மிங், அதை வந்து நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ்லேருந்து தான் கற்றுக்கிறோம். நிறைய கிரியேட்டிவிட்டி சடனாக விளையாடும் போது நம்ம எப்படி வந்து செயல்படணும். இன்னொன்று எக்ஸிக்யூஷன் ஆஃப் த பிளான், நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ணதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும். இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நமக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து கற்றுக் கொடுக்குது. அதனால நான் சொல்றது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெற்றோர்களுக்கும். விளையாட்டுக்குன்னு போனாக்க குழந்தைங்க படிப்பு கெட்டு போயிடும் அப்படின்னு வந்து என்னைக்குமே நினைக்காதீங்க. அவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து விளையாடுறதுக்கு ஏதாவது ஒரு விளையாட்டு, எனி ஸ்போர்ட்ஸ் ஏதாவது ஒன்று அவங்க விளையாடுறதுக்கு அவங்களுக்கு பேரண்ட்ஸ் எல்லாரும் பர்மிட் பண்ணணும். குழந்தைங்களும் நம்ம விளையாண்டா கெட்டு போயிடுவோம், படிக்க மாட்டோம், ஸ்கோர் பண்ண மாட்டோம் அப்படின்னு நினைக்கவே கூடாது. என்னைக்குமே விளையாட்டு கத்துக்கிட்டு படிக்காம போனா யாரும் கிடையாது, அது உண்மை. இன்னொன்னு சொல்லுவோம், நம்ம அந்த இன்னைய ஆல்ரெடி நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலா ஸ்போர்ட்ஸ் டேலையும் வந்து ஒரு 2-3 ஈவெண்ட்ஸ், 2-3 டேஸ் ஆனுவல் ஸ்போர்ட்ஸ் டே நடக்கும். அதுல தான் நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும். அதில் தான் இந்த வின் அண்ட் டிஃபீட் இதெல்லாம் வந்து டிசைட் ஆகும். பட் ஆல்ரெடி இங்கே வந்து எல்லா ஈவெண்ட்ஸும் முடிஞ்சிருச்சு. ஸோ ஆல்ரெடி ஹூ இஸ் த வின்னர், ஹூ இஸ் த லூசர் அப்படின்னு வந்து எல்லாம் டிசைட் பண்ணியாச்சு. பட் தட் இஸ் நாட் இஃப் யார் வெற்றி பெற்றாங்க தோத்தாங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. பார்ட்டிசிபேஷன், நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணோமா, முயற்சி பண்ணோமா, அதான் ரொம்ப முக்கியம். என்னைக்குமே பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு தயங்கக்கூடாது. என்னைக்கு வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு தயங்குறோமோ நம்ம வாழ்க்கையில எப்போதுமே தயங்கி ஒவ்வொரு செயலையும் செய்யறது மாதிரி இருக்கும். என்னைக்குமே அது உங்களுக்கு நிச்சயமாக தோல்வியை தான் கொடுக்கும். அதனால என்னைக்குமே பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு தயங்காதீங்க. நம்ம தங்கப்பதக்கம், இன்னைக்கு நிறைய பேர் தங்கப்பதக்கம், சில்வர் மெடல், பிரான்ஸ், இதெல்லாம் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் இந்த மாதிரி எல்லாம் இங்க மட்டும் கிடையாது, ஈவன் இன்டர்நேஷனல் நேஷனல் ஈவெண்ட்ஸ்லயும் வாங்குவாங்க. அந்த தங்கப்பதக்கம் அப்படிங்கிறது வந்து தங்கத்தால் உருவாக்கப்பட்டது மட்டும் கிடையாது, தங்கத்தால் உருவாக்கப்பட்டது மட்டும் கிடையாது. அது வந்து அவங்களோட அந்த ஸ்வெட்டிங், வியர்வை, அவங்களோட டிட்டர்மினேஷன், உறுதிப்பாடு, அவங்களோட அந்த பிரேவ்னஸ், துணிச்சல், இது எல்லாம் சேர்ந்த அந்த கலவை தான் அந்த தங்கப்பதக்கம் அப்படிங்கிறது. சாம்பியன்ஸ், யாரு சாம்பியன்? ஒரு ஜிம்முக்கு போயிட்டு நம்ம எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு வெளில வந்து தைரியமானாக்கா நம்ம சாம்பியன் ஆயிடுவோமா அப்படின்னாக்கா அப்படி கிடையாது. சாம்பியன்ஸ் தே ஆர் நாட் மேட் இன் ஜிம். அவங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கணும், டிசைர் இருக்கணும், ஒரு கோல் இருக்கணும், ஒரு விஷன் இருக்கணும். தே ஹாவ் டு ட்ரீம் ஆல்சோ. அந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணாதான் நம்ம வந்து ஒரு சாம்பியனா இருக்க முடியும். ட்ரீம்னாக்கா அப்துல் கலாம் நிறைய ட்ரீமை பத்தி சொல்லியிருக்காரு. எய்ம் ஹை அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னைக்குமே வந்து நம்ம கனவை வந்து ரொம்ப சின்னதா நம்ம வந்து காணக்கூடாது. வி ஹாவ் டு எய்ம் ஹை. கனவு அப்படின்னு போனாக்க கனவு ரொம்ப ஃப்ரீ. கனவு மட்டும் கண்டா போதுமா அப்படின்னாக்கா பத்தாது. பகல் கனவு நம்ம வந்து இலவசமாகவே நம்ம காணலாம். ட்ரீம்ஸ் ஆர் ஃப்ரீ. பட் எதுக்கு பிரைஸ்? த கோல். இஃப் யூ வாண்ட் டு அச்சீவ் த கோல் யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் சம் பிரைஸ். அந்த பிரைஸ் என்ன அப்படின்னு வந்து உசைன் போல்ட், த கிரேட்டஸ்ட் அத்லட், த ஸ்பிரிண்டர், ஃபாஸ்டஸ்ட் மேன் இன் த வேர்ல்ட், உசைன் போல்ட், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த கோலை நீங்க அச்சீவ் பண்ணணும்னா அதுக்கு என்ன பிரைஸா கொடுக்கணும் அப்படின்னா, ஒன்று நேரம், டைம், அதை கொடுக்கணும். இன்னொன்னுக்கு ஹார்ட் ஒர்க், கடின உழைப்பு,
அதை கொடுக்கணும். சாக்ரிஃபைஸ், தியாகம் பண்ணணும். இன்னொன்று வியர்வை சிந்தனம், யூ ஹாவ் டு ஸ்வெட். இதெல்லாம் கொடுக்குறது, இதான் வந்து நீங்கள் கொடுக்குற அந்த ப்ரைஸ் கோலை அச்சீவ் பண்ணணும்னா. ஸோ எதுவுமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்காது. ஸோ கிவ் யுவர் ஹார்ட், கிவ் யுவர் தாட், கிவ் யுவர் டைம், கிவ் யுவர் மைண்ட். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து வெற்றிகள் நிறைய உங்கள் வாழ்க்கையில் வந்து கிடைக்கும். சொல்லியிருக்காங்க நிறைய பேருக்கு வந்து இந்த போட்டி ஆட்டம், அதாவது த காம்படிஷன் ஆக்சுவல் டே, அதில் வந்து இன்ஜுரி ஆனவங்களை விட ப்ராக்டிஸ் அதில் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து இன்ஜுரி ஆகுறோம், அதாவது எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் வெதர் யூ ஆர் கோயிங் டு வின் ஆர் லூஸ் ஆன் த ஆக்சுவல் டே ஆஃப் த காம்படிஷன் அப்படிங்கிறது. அதனால நிறைய பயிற்சி, ப்ராக்டிஸ். டேலண்ட் மட்டும் இருந்தால் பத்தாது, டேலண்ட் மட்டும் இருந்தால் பத்தாது. யூ கேன் பி அ டேலண்டட் பர்சன், பட் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணலைன்னு வச்சுக்கோங்க, யூ வில் பி டிஃபீட்டட். அதே நேரத்தில் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னாக்க கண்டிப்பாக எந்த திறமையான ஆளாக இருந்தாலும் அதைத்தான் சொல்லுவாங்க, அதான் சொல்லுவாங்க, த ஹார்ட் ஒர்க் வில் டெஃபினெட்லி டிஃபீட் த டேலண்ட் அப்படின்ட்டு. காம்படிஷன், காம்படிஷன் அப்படின்னு பார்த்தாங்க, இட்ஸ் ஏ நார்மல் ஈவெண்ட் தான். ஒரு ஸ்போர்ட்ஸ் டே இல்லை, இட்ஸ் ஏ ஸ்பெஷல் டே. அன்னைக்கு வந்து நடக்க போகக்கூடிய ஒரு காம்படிஷன், இட்ஸ் ஏ யூஷுவல் ஈவெண்ட். த ஆக்சுவல் ஒன், அந்த காம்படிஷனுக்கு முன்னாடி ஒரு மாசமோ 10 நாளோ ஒரு வருஷமோ நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட்ஸ் போட்டு நீங்கள் கொண்டு வரீங்க. ஸ்போர்ட்ஸ் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றோம்னா, லைஃப்ல நிறைய, நான் முதலே சொல்லிட்டேன், யூ கேன் லேர்ன் சோ மெனி திங்ஸ் இன் யுவர் லைஃப். த ப்ரெஷர், ஹவு டு ஹேண்டில் யுவர் ப்ரெஷர், மன அழுத்தம். வாழ்க்கையில பின்னாடி வந்து அவங்க வந்து ஒர்க், எங்கேயாவது எக்ஸாம் எழுதி சக்சீட் ஆகி ஜாப் வாங்கி வந்ததுக்கப்புறம் இன்னும் ஒர்க் ப்ரெஷர்னு வேற சொல்லுவாங்க, ஒர்க் ப்ரெஷர். இந்த எல்லா ப்ரெஷரையும் எப்படி வந்து நம்ம ஹேண்டில் பண்ண போறோம், டேக்கிள் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து கற்றுக் கொடுக்கும். என்னைக்குமே நம்ம வந்து ப்ரெஷரை அவாய்ட் பண்ணணும்னு நம்ம நினைக்கவே கூடாது. வி ஷுட் நாட் ட்ரை டு அவாய்ட் த ப்ரெஷர், வி ஷுட் லேர்ன் ஹவு டு ஹேண்டில் மோர் ப்ரெஷர். அதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷர்ஸ் வந்தாலும், ஸ்ட்ரெஸ் வந்தாலும், யூ கேன் ஈஸிலி டேக்கிள் இட். யூ ஹாவ் டு அக்செப்ட் யுவர் டிஃபீட். என்னைக்குமே உங்களோட தோல்வியை வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு தயங்காதீங்க. பட் வந்து முயற்சி பண்ணுறதை மட்டும் என்னைக்கும் விட்டுறக்கூடாது. நான் தோற்றாலும், எத்தனை முறை தோற்றாலும் நான் முயற்சி செய்வதை மட்டும் விட்டுவிட மாட்டேன். ஐ வில் நாட் கிவ் அப் டு புட் மை எஃபர்ட் டு கிவ் மை அட்டெம்ப்ட். அந்த ட்ரை பண்ணுறதை மட்டும் என்னைக்குமே விட்டுறாதீங்க. அதை பற்றி தான் முயற்சி அப்படின்னு, முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முயற்சி தான் வந்து மெய்வருத்த கூலி தரும் அப்படின்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. முயற்சி பெருமை தரும், பெருமை முயற்சி தரும் அப்படின்னுலாம் திருக்குறள்ல நிறைய சொல்லியிருக்காங்க. அந்த முயற்சியை வந்து நம்ம என்னைக்குமே கைவிட்டக்கூடாது. என்னதான் தடைகள் இருந்தாலும், இங்கேருந்து ஓடுறீங்க, இடையில செவர் வருது, வால் வருது, மோதி திருப்பி ரிட்டர்ன் ஆகி போயிடக்கூடாது. நம்ம அங்கன்னு யோசிக்கணும், எப்படி அந்த வாலை வந்து we can climb it up அப்படின்னு யோசிக்கணும். சரி, அந்த வாலை வந்து நம்ம ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் குதிக்க முடியலாட்டியும் அட்லீஸ்ட் நம்ம எப்படி சுத்தி போகமோ அந்த வாலை வந்து கடந்து ஒன்று ஜம்ப் பண்ணி போகலாம், இல்லைன்னா சுத்தி போகலாம். அதுக்கு எவ்வளவு தூரம் அப்படின்னு நமக்கு தெரியணும். எவ்வளவு தூரம்னு எப்ப தெரியும்? நம்ம வந்து யூ ஹாவ் டு மூவ் ஃபார்வர்ட். நடந்து போய் பார்த்தா தான், ஓடி போய் பார்த்தா தான் தெரியும் அந்த வால் எவ்வளவு தூரம் இருக்குன்ட்டு. அப்பதான் யூ கேன் பிளான், யூ கேன் ஸ்ட்ராட்டஜைஸ். ஸோ அதனால என்னைக்குமே அந்த முயற்சியை விட்டுறாதீங்க. முயற்சி பண்ணா என்னைக்குமே நம்ம வந்து தோக்க மாட்டோம். அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. சானியா மிர்சா இருக்காங்க, தீபிகா பள்ளிக்கல் இருக்காங்க, ஜோஸ்னா சின்னப்பா இருக்காங்க, மித்தாலி ராஜ் இருக்காங்க, பிடி உஷா இருக்காங்க, அஞ்சு பாபி ஜார்ஜ் இருக்காங்க, மனு பக்கர் இருக்காங்க. அப்புறம் வந்து தாயாக மாறிய பின்னும் சாம்பியனாக மாறிய மேரி கோம், த கிரேட்டஸ்ட் பாக்ஸர், வேர்ல்டு சாம்பியன், ஒலிம்பியன், அவங்க இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் இவ்வளோ பெரிய உதாரணங்கள் இருக்காங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ்னால என்னைக்குமே யாரும் வந்து ஒன்று ஸ்போர்ட்ஸில் நீங்கள் வின் பண்ணீங்கன்னாக்கா பெரிய ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இன்டர்நேஷ்னல் நேஷனல் பிளேயர் ஆயிடலாம்.
அதுலேருந்து நிறைய கற்றுக்கிட்டீங்கன்னா யூ கேன் பி அ கிரேட்டஸ்ட் ஹியூமன் பீயிங். யூ கேன் அச்சீவ் so many things. யூ கேன் ரீச் ஈவன் அவர் கிரேட் பார்லிமெண்ட். மேரிகோம் வந்து ஹானரபிள் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. அது அவங்களுக்கு வந்து இந்த ஸ்போர்ட்ஸ்னால தான் ஆணுச்சு, அந்த ஸ்போர்ட்ஸுக்கு அவங்க கொடுத்த எஃபர்ட்ஸ். அதனால என்றைக்குமே விளையாட்டை கைவிட்டுறாதீங்க. விளையாட்டு வினையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க, அது வேற அர்த்தம். பட் விளையாட்டு என்றைக்குமே உங்களை வந்து ஒரு சிறந்த குடிமகனாக, ஹெல்தி உடல் நலம் மனம் மேம்படக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த நபராக ஆக்கும் என்று சொல்லிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த நம்முடைய பள்ளி நிர்வாகம், இவ்வளவு நேரம் உட்கார்ந்து கேட்டுக்கிற அந்த குழந்தைங்க, பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir, for your speech that highlighted the importance of sports, the zeal to participate